Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா weight loss weight maintaining tips recipes ஒரு டே இன் மை லைஃப் வந்து டெல்லியில நாங்க எப்படி இருக்கோம்ன்றது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு டே ரொட்டீனா தான் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் இருக்குது, பார்க்கலாமா வாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் டே vlog வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டி போட்டேங்க. சரி வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படின்ட்டு நைட்டி போட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு தைரியமா நம்ம வந்து ஏதோ வெளில போயிட்டு ஒரு கடைக்கு போறதா போற மாதிரி இருக்கும். அதுவே நைட்டி போட்டா துப்பட்டா போடணுமா அப்படின்ற ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் வெளில போறதுக்கு. அது ஏனே தெரியலைங்க. அதுவே டிஷர்ட்லயே அப்படிதான் போறோம். ஆனா இதுதான் வந்து ஃபுல் கவர் பண்ண ட்ரெஸ். இதுக்குன்னு ஒரு அபிப்பிராயத்தை வச்சுட்டாங்களா இல்ல என்னன்னே தெரியல. நம்ம தனக்குத்தானே நம்மளோட மைண்ட் செட்டப்ல அப்படி ஆயிடுச்சு. இன்ஸ்கர்ட்ல இருந்து எல்லாமே இது பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால நான் எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஷர்ட் பேண்டே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆமா, டக்குன்னு வெளில போறதுக்கோ இதுக்கோ. ஆனா இது வந்து நைட்டி வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனாலதான். ஆனா சொல்ல போனா இதுதான் ஃபுல் கவர்டு. அது தெரியுதுல்ல. அதான் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு இந்த நைட் எப்படி இருக்கு. ஊர்ல வந்து என்னோட குழந்தை ஒய்ஃப் நான் ஊருக்கு போயிருக்கையில வந்து இது ஒரு 2 நைட்டி கொடுத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி ஒரு ரோஸ் கலர் போட்டிருப்பேன். ஆமா, பர்பிளும் ரோஸும் சேர்ந்த மாதிரி. ரெட் கலரா பர்பிளும். அதுவும் இதுவும் ரெண்டுமே ஊர்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் டிசைன்ஸா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் டைமாவே அதானே போட்டுட்டு இருப்போம். அப்படின்னும் போது அது வெரைட்டிஸ் இங்கேயுமே கிடைக்கும். இந்த பனியன் கிளாத்ல இந்த மாதிரி இங்கே கிடைக்கும், காட்டன்லயும் கிடைக்கும். அந்த அளவுக்கு நான் அதான் சில நைட்டி இன்ட்ரெஸ்ட் பண்றதுல வாங்குறது. சரி இது வச்சுக்கிட்டே இருக்கோமே, அப்பப்ப போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரி இன்னைக்கு போட்டேன். நல்லா காட்டன் வேறையா, சரி நல்லா வெயிலா இருக்குது அப்படின்னு போட்டாச்சு. அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பச்சையா ஒரு ஒரு பசுமையா போடலாம் அப்படின்ட்டு போட்டேன். அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாங் வீடியோ இன்னைக்கு ஏன் சிஸ்டர் லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்க. சரி ஷார்ட்ஸ் போட்டுட்டு அப்புறம் லாங் வீடியோ போடலான்ட்டு தான். ஏன்னா நைட்டே எடிட் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன். காலைல எந்திரிச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ற டைம்ல, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ற டைம்ல நம்ம எடிட் பண்ணி பண்றதுன்றது ரொம்ப டஃப். அதனால நைட் எடிட் பண்ணி தாங்க தூங்குவேன். இப்படி சொக்கிக்கிட்டே எடிட் பண்ணுவேன். சொக்கிக்கிட்டே எடிட் பண்ணுவேன். எனக்கே சுருப்பா இருக்கும். உண்மையாவே அதெல்லாம் இது யூடியூப்ல ஏதாவது ஒரு பண்ணிடலான்ற ஒரு இதுல நானும் முட்டி மோதிட்டு இருக்கிறேன். உண்மையாவே தூக்கம் வரும், அப்படி சொக்கும். இப்ப நம்ம ஏதோ ஒரு 50K வந்துட்டோம், அதெல்லாம் போடும்போது ஈஸியா வீடியோ போட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. யூடியூப்லயுமே நிறைய டஃபஸ்ட் விஷயங்கள் இருக்குது. எனக்குலாம் அப்படி தூக்கமோ வரும். அந்த டைம் யோசிச்சு பண்ணலாம். 12 மணி அடிச்சிடும் எப்பவுமே. அதுக்கு மேலேயும் ஆயிடும் அந்த மாதிரி தூங்குறதுக்கு. அப்புறம் திருப்பியும் ஏர்லியரா காலைல எந்திரிச்சு வேலை பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாமே அப்படியே போயிட்டு இருக்குது. அதனாலதான் சிஸ்டர் என்ன சொன்னேன், சரி ஷார்ட்ஸ் போட்டுடலாம். ஆனா வீடியோ எடிட் பண்ணி தான் இருந்தது. சரி ஷார்ட்ஸ் ஒண்ணு போட்டுட்டு, ஷார்ட்ஸ் வேற நிறைய இருக்கா சிஸ்டர். 2-3 நாளைக்கு வீடியோஸ்குள்ள இதெல்லாம் இருக்கா. சரி ஷார்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். எனக்கு வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம என்னோட லைஃப் ஸ்டைலும் பிடிக்கணும் எல்லாருக்கும் அப்படின்றதுனால நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன்னா, அதான் அதையும் போடணும். எடிட் பண்ணிட்டு அப்படியே டைம் பிஸியா ஓடுது. ஸோ அதனால சரி இதை போட்டுட்டு அதை போடலான்றதுனாலதான் டிலே ஆச்சு இன்னைக்கு. சரிங்களா. ஆனா நிறைய சிஸ்டர் என்ன சிஸ்டர் உங்க வீடியோ பார்க்காம இருக்க முடியல, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னும் வரலையே சிஸ்டர் கேட்டுறது எனக்கே அவ்வளவு சந்தோஷமாச்சு. இப்ப நம்ம சேலஞ்ச் கூட போடல, அப்பயுமே நம்மளை வந்து விரும்பி கேட்கறாங்கல்ல, அது வந்து உண்மையாவே சந்தோஷமா இருக்கு எனக்கு. தேங்க்யூ சோ மச் உங்களை லவ் அண்ட் சப்போர்ட்ஸ்க்கு எல்லாம் எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு. நீங்க எப்படி டெல்லியில வந்து மூவ் ஆனீங்க, எப்படி செட்டில் ஆனீங்க, ஸ்கூல்லாம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சா, ரெண்ட் எல்லாம் அங்க வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க நான் வந்து 8 இயர்ஸா இருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து பிறந்தது இப்ப என்னோட மாமனார் வந்து இங்க வந்து வேலைக்காக வந்தவங்க. அப்படியே என்னோட கணவர் வந்து, அதாவது என்னோட ஹஸ்பண்ட் இங்கதான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, வேலை பார்க்கறது எல்லாமே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிலேஷன்ஸ் தான், சொந்தத்துல தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். என்னோட மாமா தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான். அப்போ இது இருக்கு இல்லையா, நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தேன். 8 இயர்ஸ் ஆச்சுன்னா வந்து அதான் செட் ஆயிடுச்சான்னு கேட்டீங்க. செட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப அந்த அளவுக்குலாம் வித்தியாசம் இல்லை. சில மொழி பேசுறதுதான் மாற்றமே தவிர மற்றபடி நம்ம ஊர் மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், நம்ம ஊரை விட இங்க ஃப்ரெஷ்ஷா ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இதெல்லாமே இருக்குது. லாங்குவேஜ் தான் எனக்கு வந்து பெருசா தெரியுது. நாங்க வந்து ஃபேமிலியா இருக்கோம்ல, அதனால எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலங்க.
அங்க வாழ்ற மாதிரி இங்கேயும் வாழ்ந்துட்டு போறோம். இங்கேயே நாங்க தமிழ்நாடா மாத்திட்டோம் அந்த மாதிரி. ஸோ அதனால இங்க நிறைய தமிழ் மக்கள் எல்லாமே இருக்காங்க. ஸோ அப்படியே எங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. கிளைமேட் செட் ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்பீங்க. கிளைமேட்டுமே எனக்குலாம் பழகிடுச்சுங்க. குளிர், வெயில், மழை இதெல்லாமே இங்க வந்து எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும். அது பழகிரும்ல, அந்த மாதிரி எனக்கும் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் எல்லாம் தம்பிங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஹிந்தி ஸ்கூல் தான், தமிழ் ஸ்கூல் இருக்குது, அது கொஞ்சம் தூரமா இருக்கு. எங்களுக்கு வந்து பக்கத்துல நான் போய் கூட்டு வர மாதிரி ஒரு பஞ்சாபி ஸ்கூல்ல தான் கவன் படிக்கிறான். சிபிஎஸ்இ சிலபஸ்ல தான் படிக்கிறான். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ரெண்ட்லாம் எவ்வளவு அப்படின்ற மாதிரி, இங்க வந்து மாடி 5-6 மாடி அந்த மாதிரி இருக்கும். அப்ப 5வது மாடியா இருக்குதுன்னா அது கொஞ்சம் கம்மியா இருக்கும், கீழ்னா அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேரியன்டா இருக்கும். எப்படி சர்ச் பண்றதுலாம் கேட்டுருந்தீங்க. ஒவ்வொரு ஏரியா பொறுத்து மாறும். அந்த மாதிரிலாம் நிறைய நீங்க டிடிஏ ஃபிளாட்ஸ், கவர்மெண்டோட ஃபிளாட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து நீங்க அங்க வந்து சர்ச் பண்ணாதான் முடியும். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து சேலஞ்ச் எப்ப வந்து ஸ்டார்ட் பண்றீங்க திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து திங்கட்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 15ஆம் தேதி உங்களுக்கு 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு வீடியோ வரும். சரிங்களா. தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போடுறோம். சரிங்களா. நீங்க வந்து கிரேட் சிஸ்டர், வீட்டுல உள்ள வேலைகள் பார்த்து, குழந்தைங்களை பார்த்து, யூடியூபையும் ரன் பண்றீங்க. ஏன்னா நான்லாம் வந்து மெய்டு வச்சிருக்கிறேன், வேலைக்கு ஆள் வச்சுமே எனக்கு குழந்தைங்களை பார்த்து சமாளிக்க முடியல. நீங்க 2 குழந்தைய பார்த்து இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே ஒரு மன தைரியம் தான் சிஸ்டர். இது நம்மளால முடியும், இது நம்மளோட பொறுப்பு, இதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு மனதைரியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருக்குள்ளயுமே இந்த சக்தி வந்து நான் எப்பவுமே நான் சொல்வேன் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்றது, நம்ம இதை செய்யணும்ன்ற ஒரு வெறி, நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய சாக்ரிஃபைசஸ், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணி அந்த வேலையை வந்து அப்படியே எனக்கெல்லாம் உண்மையா நீங்க சொல்றதே அப்ரிஷியேட் பண்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில இருந்து அப்படியே ஷெட்யூலா போயிட்டு இருக்கும் சிஸ்டர். இடையில வீடியோ எடிட் பண்ணி அதுக்கப்புறம் போடுறது உண்மையாவே டஃபஸா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த நீங்க கொடுக்குற லவபிள் கமெண்ட்ஸ் அண்ட் அந்த சக்சஸ் எனக்கு வந்து அதெல்லாமே வந்து அதுக்கான மருந்தா இருக்குது. ஸோ அதுதான். ஸோ என்னால ஒரு 4 பேர் யூஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு நினைக்கும் உண்மையா சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். என்னை அப்ரிஷியேட் பண்ணதுக்கு. அப்ரிஷியேஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம் உண்மையாவே லைஃப்ல. ஸோ நம்ம பண்ற வேலையை அப்ரிஷியேஷன் பண்ணும்போது உண்மையாவே ப்ரௌடா, செல்ஃபாவே எனக்கு ஒரு ப்ரௌடா இருக்கு. நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஒரு சில விஷயங்கள் நீங்க சொன்னாதான் நான் யாருன்றது நமக்கே தெரியும். நம்ம வந்து சந்தனமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து நம்ம சொல்லும் போது நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்றது நமக்கே அப்பதான் வந்து இதுவாகும். உண்மையாவே அதுக்கு ஒரு இந்த அப்ரிசியேஷன் பண்றதுக்குமே ஒரு மனசு வேணும் சிஸ்டர். ரொம்ப நன்றி. நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் சொன்னேன். சேலஞ்சுக்காக வெயிட்டிங் சிஸ்டர். நாங்க ரெடின்னு தான் இன்னைக்கு ஃபுல் கமெண்ட் இருந்தது. சூப்பரா குறைக்கிறோம், வெயிட் லாஸ் பண்றோம். இந்த தீபாவளிக்கு நீங்க எல்லாருமே நினைச்ச ட்ரெஸ் நினைச்ச மாதிரி அழகா நம்ம வந்து பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து போட்டோ எல்லாருமே சென்ட் பண்றீங்க இன்ஸ்டாகிராம்ல. சரிங்களா. கொஞ்சம் வெஜிடேரியன் ரெசிபிஸ் நிறைய போடுங்க இந்த சேலஞ்சில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வந்து வெஜிடபிள்ஸ் தான் நிறைய போடுவேன் சிஸ்டர். ஸோ அதனால கவலையே படாதீங்க. சரிங்களா. அப்புறம் சில பேர் நான்வெஜ்ஜும் அதிகமாக போடுங்க. நான்வெஜ்ஜும் அப்பப்போ போடுவேன். வீக்கெண்ட்ல கண்டிப்பா அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். சரிங்களா. நீங்க எவ்வளவு வெயிட் வந்து லாஸ் பண்ணீங்கன்னு கேட்டீங்க. முன்னால நான் வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறம்னு நீங்க கேக்குறீங்களா, இப்ப கேட்டீங்களான்னு தெரியல. ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 70 kg இருந்து 55 kg வரைக்கும் குறைச்சேன் சிஸ்டர். 15 கிலோ குறைச்சேன். 3 monthsலயே குறைச்சேன். நீங்க எவ்வளவு நாள்ல குறைச்சிங்க? ஒரு மாசத்துல நம்ம வந்து கன்சிஸ்டன்டா பண்ணோம்னா 5 கிலோ கண்டிப்பா குறைக்க முடியும். ஸோ அது நம்ம கையில தான் இருக்கு. சரிங்களா. சின்னதா கூட சீட் பண்ணாம நம்ம பண்ணும்போது கண்டிப்பா முடியும். அண்ணா வந்து என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டாங்க ஒரு சிஸ்டர். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்மார்ட் வாட்ச், அதுக்கப்புறம் அந்த இப்போ வர்ற இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், இந்த மாதிரி அசசரிஸ்லாம் உள்ள ஒரு கம்பெனியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்காங்க. ஸோ அதான் சிஸ்டர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. காலைல எந்திரிக்கும் போதே அப்படியே அமுக்கம் பாருங்க. அப்போ ஒரு தூக்கம் வரும் பாருங்களேன். பயங்கரமான தூக்கம் வருங்க காலைல எந்திரிக்கும் போது. அதுக்கப்புறம் ஒரு காஃபியை தான் வந்து போட்டேன். பிளாக் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி போடுறேன். அது கூட சுடுதண்ணி, அதுக்கப்புறம் வந்து வித்தவுட் சுகர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டே வந்து கருப்பு கண்டக்கல்ல வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலான்னு குக்கரில் ஆன் பண்ணி விட்டுட்டு தம்பிக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன். கவனுக்கு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு வந்து எக்ஸாம் இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து சும்மா வந்து 8 மணி டு 10 மணி வரைக்கும் தான். ஸோ அதனால் அந்த கொண்டக்கல்ல வேக வச்சது மட்டும் கொடுத்தோம்னா வந்து சாப்பிட்டுப்பான் அவன். ஸோ அதுக்கு மேலே சாப்பிட மாட்டான் அந்த டைமிங்கில். அதனால தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கிளப்பி விட்டாங்க. சுப்ரவுக்கு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு கிளப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்காக அரிசியை ஃபஸ்ட்டு கலைஞ்சி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்ணுறேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. ஸோ காஃபி வந்து போட்டுட்டு கொண்டக்கடலை வந்து அவிச்சோம் இல்லையா, ஸோ அது அம்மாச்சிக்கு ப்ரெட்டை வச்சு கொடுத்துட்டேன். ஸோ காஃபியோட அதுக்கப்புறம் வந்து குக்கர் வந்து ஆன் பண்ணி விட்டு விசில் வந்துருச்சு. குக்கரில் சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொண்டக்கடலை வேக வச்சது இருக்குல்ல, அதை வச்சு ஒரு கொண்டக்கடலை சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொண்டக்கடலை சாதம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு சீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே மஞ்சத்தூளும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த மசாலா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் பூண்டு மட்டும் தான் தட்டி சேர்த்துருக்கேன். சரிங்களா? மசாலாவை ஒரு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதம் வந்து அப்படியே உதிரியாக எடுத்து போட்டு தேவையான உப்பு போட்டு அப்படியே கிளறிக்க வேண்டியதாங்க. ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்டியாக வந்து இருக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வேக வச்சு கொண்டக்கடலை அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை வந்து காலையில் வந்து அதையும் குடிச்சிட்டு அந்த இது கொண்டக்கடலையை சாப்பிட்டேன். ஸோ அப்போதைக்குன்னு இருந்த பாத்திரத்தெல்லாம் வந்து கையோட கழுவி போட்டுட்டு அப்புறமா வந்து கேரட்டை வந்து ஒரு 2 கேரட் இருந்தது அதை வந்து துருவி இது மாதிரி பண்ணிட்டேன். சும்மா தாளிச்சு விடுவோம்ல அந்த மாதிரி பொரியல் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொண்டக்கடலை சாதம் இந்த கேரட் பொரியல் வெள்ளரிக்கெல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கவனை வந்து கூட்டிட்டு வந்துட்டு விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் போறதா வந்து பிளான். ஸோ நிறைய பிள்ளைங்க போனாவே 2 பேரும் போனாங்க தரணும். ஸோ அதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சோலை பட்டரை வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, ஸோ அதான் வந்து சாப்பிட்டோம். பூரியும் இந்த கொண்டக்கடலை கிரேவி இருந்தாங்க, சோலைப்பட்டறைன்னு சொல்லுவாங்க. நல்ல பெரிய பூரியா இருக்கும். ஒரு 4 இது வந்து வாங்கியிருந்தாங்க. நான் 1 சாப்பிட்டேன், பிள்ளைங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு 1 கொடுத்துடலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கு அந்த சோலைப்பட்டறைலாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்தேன். ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது திடீர்னு வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா சுட இருந்தது. நாங்களும் சூப்பராக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேருக்கு இந்த சேர் வந்து வாங்கியிருக்கோங்க. அதுலேயே உட்காடுறது அதுலேயே நிற்கிறதுன்னு விளாண்டுட்டு இருக்காங்க. சரி நம்ம மிஷினில் துணியை போட்டு வந்துடலாம், அதை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். செம்பு எல்லாமே பீத்தாம்பரி பவுடர் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப க்ளீனாக விளக்கியிருப்பேன்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சும்மா இப்போதைக்கு வந்து ஏன்னா டைம் ஆகிடுச்சு டக்குன்னு. ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு மாடிக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸோ கவன் தான் என்னை வந்து வீடியோ எடுக்கிறான். சரி மாடியில் வந்து பூ பறிக்கலான்னு போனாங்க. செடி ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்குங்க. ஹஸ்பண்ட் வந்து எப்பவும் தண்ணி ஊற்றுவாங்க. இப்போ 2 நாளாக மழை இல்லை இல்லையா, ஸோ அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு கீழே வந்து சூப்பராக வந்து சாமி கும்பிட்டேன். மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃபோன் கால் வந்தது. யாருன்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா இருக்காங்கல்ல, அவங்களோட மாமனார் கால் பண்ணாங்க. ஏதோ கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வாங்கிட்டு வந்தேன் வெளியில். அப்புறம் அதை வந்து வச்சுட்டு சரி துணியெல்லாம் காய போட்டுடலாம் அப்படின்னு காய போட்டேன். இங்கே பாருங்கள் 2 பேரும் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இதுதான் வந்தது. சூப்பராக மணக்குது. என்னன்னு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து கொண்டக்கடலை கிரேவி. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களும். ஸோ நானும் சாதம் இந்த கள்ளி பிளிச்சாரெலாம் இருந்ததுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, இதெல்லாமே சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு அம்மாச்சிக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு நானும் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டேன். பிளேட்டில் வச்சுருக்கேன்ல அந்த அளவுக்கு தான். வெள்ளரிக்காய் கூட ஃபைபருக்காக எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டாச்சு. என்னதான் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் யாராவது சமைச்சு கொடுத்தா அது வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக சூப்பராக சாப்பிட்டாச்சு. அப்புறம் வீடியோ எடிட்டிங் ஷார்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கவனுக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சு. கொண்டு போய் விட்டுட்டு
விட்டுட்டு வந்தா தருணும் வந்தா எப்பவும் போல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சுல, அம்மச்சிக்கு காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை தான் வந்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வறுத்துட்டு இருந்தேன். ஸோ எப்படின்னா சும்மா வேர்க்கடலையை சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி கரைச்சி ஊற்றி அப்படியே வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த உப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால ஸோ கைவிடாமல் எடுத்து வைக்கணும். முன்னாடி காஃபி போட்டேன், அதுக்கப்புறம் தான் கடலை இருந்ததை பார்த்தேன். அந்த கப்பில் மூடி வச்சா அப்படியே ஆறாமல் இருக்கும், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதான் அப்புறம் கடலையும் சூப்பராக வறுத்து எடுத்துட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலை எடுத்து நல்லா ரிலாக்ஸாக வெளியில் உட்காந்து காத்தோட்டமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் வேர்க்கடலை. அதுக்கப்புறமா நம்ம அள்ளிட்டு வந்த துணி எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா சீரியல் பார்த்தா இந்த சீரியல் செம்ம காமெடியா இருந்தது, அதை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் கடலை இதெல்லாம் கொடுத்தேன்னா அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி மிச்சத்தை வந்து ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி இந்த மாதிரி பவுலில் இதில் வந்து போட்டு வச்சுட்டேன் ஜாடியில். ஸோ அதை வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு உதவும் இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது. மதியம் அவங்க கொடுத்த அந்த கொண்டக்கடலை கிரேவி இருந்ததுல அது கூட நம்மளோட வேக வச்ச கொண்டக்கடலையும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போட்டு அப்படியே சுண்ட வைக்கிற மாதிரி சூடு பண்ணிக்கிட்டேன். அப்புறம் டின்னர் டைம் ஆயிடுச்சு, இன்ட்ரோடக்ஷன் வீடியோலாம் எடுத்தேன். அதுக்கப்புறமா 2 ப்ரௌன் பிரெட் வச்சு அந்த கொண்டக்கடலை கிரேவி வச்சு சூப்பராக டின்னர் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இருந்தது, பிரியாணி இருந்தது, ரைஸ் இருந்தது, அப்புறம் அந்த கொண்டக்கடலை கிரேவி இது எல்லாமே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கழனி பிளிச்சாரு எல்லாமே வச்சு டின்னரை முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு வேலையை முடிச்சாச்சு. கடைசி தண்ணி குடிச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you, bye.